ஹாய் மகா, எல்லாரும் எப்படி இருக்குது? நல்லா இருக்குதுல்ல. நேற்று ராத்திரி ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போனேன். கேட்டீங்களா? கல்யாணம் யாருக்குன்னா என் ஃப்ரெண்டுக்கு அக்கால பிள்ளைக்கு தான் கல்யாணம். கல்யாணம் வந்து சிதறாலுன்னு சீட்டில் போட்டிருந்தேன். ஆனால் சிதறால் இல்லை, அருமனை பக்கம் நினைச்சேன். கேட்டீங்களா? அங்கே போனதுமே ஒரே டிஜே எல்லாம் நடந்துட்டு இருந்து என்ன நடந்தாலும் என்ன நம்ம சோறு இருக்க பக்கம் போகுதுன்னு போய் பார்த்தா பிரியாணி மக்கா, பிரியாணி, அதுவும் சிக்கன் பிரியாணி. நம்ம பிரியாணின்னு எழுதி தந்தாலே தின்னுது ஆளுவா. சரி போனதுமே உங்களுக்கு தராத தின்னும் எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்தாலும் நான் தின்னேன். கேட்டியலாம், வேற வழி இல்லை, தர முடியாதுல்ல, அதனால தின்னேன். எத்தனை பேர் கல்யாண வீட்டுக்கு போகும்போது எப்படியாவது பிரியாணி இருக்கணுமே இந்த ரெண்டு வேண்டிட்டு போறவைய மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதில் நானும் ஒரு ஆள் தான். கேட்டியலாம், கடைசியில் ஒரு பிரித்தி சக்கை ஒரு பீஸ் வச்சிருந்தா அதையும் தின்னுட்டு நாங்கள் 2 பேரும் சீக்கிரமாக தின்னு முடிச்சோம். கேட்டியலாம், ஏன்னா பிள்ளை தான் கொஞ்சம் ஸ்லோவாக தின்னுட்டே இருந்தா. வெளியில் வந்து பார்த்தா என்ன ஆள் இந்த இது பஞ்சு மிட்டாயும் அந்த பாப்கார்ன் வேண்டி வச்சிருந்து ரெண்டையும் மாட்டு நீ தின்னு தின்னு ரெண்டு என்கிட்ட நீட்டிகிட்டே இருந்து. சரி நம்ம விடுவோமா, சும்மா கிட்டது இல்லை, அதையும் தின்னுட்டு அப்படியே நின்னா. ஏன்னா பிள்ளையும் அவளும் அதே சேம் இதை தான் வேண்டிட்டு வந்தா. யாரெல்லாம் கல்யாண வீட்டுக்கு போகிறேன் இப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணியோன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வெளியில கல்யாண மண்டபத்துல வெளியில இறங்கினா ஒரே மழை மக்கா, மழையும் நினைச்சிட்டு வீட்டுக்கு வந்தோம். ஓகே, பாய்.